தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் என் ஹஸ்பண்டுக்கு நான் மார்னிங் லஞ்ச் கொடுத்துட்டேன். எனக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லை, வெறும் ரைஸ் இருந்ததுனால நான் முள்ளங்கி வித் எக் இருந்துச்சு. சரி ஓகே, முள்ளங்கி வித் எக் பொடி மாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நான் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கேன். கொஞ்சம் உடம்பு போட்ட மாரி இருக்குது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். அதனால் நான் வெயிட் லாஸில் இருக்கேன். பிட்வீன் நடுவில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பட்டர் மில்க்லாம் குடித்து என்னோடய கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரியல் கூட ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச எக்கோ, எறாவோ, ஃபிஷ்ஷோ ஏதாச்சும் ஒன்று நான் மிங்கிள் பண்ணி சாப்பிட்டு வயிறு ஃபில் ஆக்கின்னு ரைஸை கம்மி பண்ணிக்கிறது. இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு 2 kgs நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் வந்து முள்ளங்கி பொரியல் இப்படி தான் எக் போட்டு செய்வேன். பார்த்திங்கன்னா மிளகாத்தூளை வந்து நம்ம போடும்போதே நல்லா வதக்கிடணும். பிகாஸ் வந்து எக் போடுறதுனால அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து வர்றதுனால அது ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்காது. மிளகாத்தூள் எக் ஸ்மெல் சேர்ந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு எக்கு மட்டும் எனக்கு என்னோடய ஒரு ஆளுக்குன்றதுல ஒரு எக்கு அப்புறமா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா.